நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ரீசெட், ரீஸ்டார்ட் அண்ட் ரீஃபோக்கஸ். அட்வைஸ் எல்லாம் இல்லைங்க, ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸை உங்க கூட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். அதாவது இன்ஸ்டா யூடியூப்ல எல்லாம் ஜாலியாக இருக்க மாதிரி அவங்க வீடியோ போட்டாங்கன்னா உண்மையாவே ஜாலியாக இருக்காங்கன்னு அர்த்தமா? நம்மளோட சோல் எதில் ஹாப்பியாக இருக்கோ அதை நம்ம பண்ணிட்டு ஜாலியாக இருந்துட்டு போகணும். அவங்க போடுறதெல்லாம் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டாக பாருங்க, அதையெல்லாம் உங்க லைஃப்ல அப்ளை பண்ணணும்லாம் நீங்க நினைக்கக்கூடாது. உங்க வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை அப்ளை பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கணும். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொல்றேன், ஸ்கிப் பண்ணிடாதீங்க, வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப நாள் கழிச்சு வினோதினி ரவிக்கண்ணன் சேனல்ல நம்ம ஒரு பெரிய வீடியோ பார்க்க போறோம். எனக்கு தெரியும் இந்த வீடியோக்கு ரீச் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனா இந்த வீடியோ யாராவது ஒருத்தர் மனசுல ஒரு பெரிய பாசிட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்தினா அது போதும் எனக்கு. நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வீடியோ போடுறோம், கண்டிப்பா யாராவது ஒருத்தருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் நான் ஒரு வீடியோவும் கிரியேட் பண்றேன். எஜுகேஷன் ரிலேட்டடாக நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக நிறைய இடத்துல இருந்து நான் ஸ்காலர்ஷிப் பற்றி எடுத்து பேசுவேன். ஆனால் நான் தேடாமையே எனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் பற்றி தெரிய வந்தது. அந்த ஸ்காலர்ஷிப் எனக்கு ரொம்ப வியப்பாகவும் இருந்தது. வெறும் 30 செகண்ட்ஸ்லையோ இல்லை 60 செகண்ட்ஸ்லையோ அந்த ஸ்காலர்ஷிப் பற்றி என்னால் சொல்ல முடியாது. அதனால தான் இந்த பெரிய வீடியோ. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த நாலேஜ் பேஸ் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நம்புறவங்க நான். அதாவது ஒரு நாலேஜ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கான இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி நமக்கு ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப ஹியூஜா இருக்கும். அதுல எனக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கு. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ சிங்கிளா நம்ம ஒரு எஜுகேஷன்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கறத தாண்டி ஒரு சர்க்கிள் ஆஃப் பீப்புள், ஒரு அண்டர் ப்ரிவிலேஜா இருக்கிற ஒரு கிட்ஸ், சில்ட்ரன்ஸ், அவங்களுக்கு நம்ம எஜுகேஷன் கொடுக்கும் போது அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பெருசா இருக்கும். நம்ம ஒருத்தரோட நாலேஜ் வளர்க்கும் போதே அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்குன்னா, நம்ம நிறைய பேருக்கு கொடுக்கும் போது அது எப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறவங்க தான் ஸ்வதா ஃபவுண்டேஷன். ஸ்வதா ஃபவுண்டேஷன் பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். 2010ல ஆரம்பிக்கப்பட்ட ஸ்வதா ஃபவுண்டேஷன் இது வரைக்கும் 350 கிராஜுவேட்ஸை உருவாக்கியிருக்கு. எனக்கு இந்த ஃபவுண்டேஷன்ல ரொம்ப பிடிச்ச ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இவங்க ஸ்கூல் லெவல்ல ஒரு ஸ்கிரீனிங் முடிச்சு டிசர்விங்கான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வச்சு ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் நடத்துறாங்க. அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்ல அவங்க எந்த அளவுக்கு டிசர்வா இருக்காங்க, அவங்களோட விஷன் அண்ட் மிஷன் என்னவா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேண்டிடேட்க்கு 2 பேர் வச்சு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த 2 பேரும் அவங்களோட ஸ்கில் எல்லாமே அனலைஸ் பண்ணி எப்படி ஆன்சர் பண்றாங்க, எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க அப்படிங்கறத எல்லாம் பொறுத்து அவங்க ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு 1-on-1 செஷன் எடுத்து முடிச்சுட்டு அவங்க குவாலிஃபையா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்னென்ன பிரிவிலேஜ் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்க ஸ்காலர்ஷிப் செலக்ஷன் நடத்துறாங்க. அவங்க 12th போனதுக்கு அப்புறமா மந்த்லி அவங்களுக்கு 1000 rupees வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுப்பாங்க 12th முடிக்கிற வரைக்கும். 12th முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு எந்த மாதிரி காலேஜ் அவங்க ஜாயின் பண்ணணும், அவங்க வந்து என்ன கோர்ஸ் எடுக்கணும், அவங்க எடுக்கிற கோர்ஸ் அவங்களுக்கு சரியானதா இருக்குமா அப்படின்னு அவங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்றதுக்காக ஸ்பெஷலா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மென்டார் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ கம்ப்ளீட் மென்டார்ஷிப்போட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் முடிச்சுட்டு அவங்களோட ஜாப்ல போய் செட்டில் ஆகுற வரைக்கும் அந்த மென்டார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது இல்லாம அவங்க செகண்ட் இயர் படிக்கும் போதே அவங்களுக்கு லேப்டாப்பும் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் 11th படிக்கும் போது ஸ்டார்ட் ஆகிற இந்த ப்ராசஸ் அவங்களுக்கு ஜாப் வாங்கி கொடுக்குற வரைக்கும் கண்டினியூ ஆகுங்க. சூப்பர்ல 100% ஸ்காலர்ஷிப், டோட்டலா எல்லா செலவையும் அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ சூப்பரா படிக்கிற ஒரு குழந்தை ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால மட்டுமே வந்து படிக்காம போயிடக்கூடாது. ஒரு நல்ல அது என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பெஸ்ட் எஜுகேஷனை, அவங்க டாக்டர் படிக்கணுமா டாக்டர், என்ன படிக்கணும்னு நினைச்சாலும் ஹையர் எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ற இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்ல பாக்குறேன். என்னோட JCI ஜர்னி மூலமா கிடைச்சது தாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு கெரியர் ரிலேட்டடான, ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடான பாத்துல நான் போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கும் போது அது எப்படி எனக்கு தோணுனா, நான் ஒரு விஷயத்தை நோக்கி வேகமா போயிட்டே இருக்கும் போது அந்த விஷயமும் என்ன நோக்கி வர மாதிரி எனக்கு தோணும். பிகாஸ் இந்த ஸ்வதா ஃபவுண்டேஷனுக்கு போய் இன்டர்வியூ எடுத்தனால எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அதை என்னால சொல்லவே முடியாது. ஒரு சோல் சாட்டிஸ்ஃபைங் ஈவென்ட்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி எனக்கு இருந்தது. அண்ட் ஆல்சோ அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு வந்துட்டேன், கண்டிப்பா உங்களோட ஃபவுண்டேஷன்ல நானும் ஒரு மென்டாரா ஜாயின் பண்ணி ஒரு குழந்தைங்களை இந்த மென்டார்ஷிப் கொடுத்து அவங்களோட லைஃப்ல அவங்க முன்னேறதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும். ஒரு குழந்தை படிக்கணும்னு நினைக்கிறான், எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. பட் வந்து அவங்களுக்கு சில மென்டார்ஷிப், சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் டெவலப்மெண்ட் தேவைப்படுது. அவங்கள நம்ம கைட் பண்ண போறோம் அப்படிங்கும்போது ஒரு சோல்ஃபுல் எஃபெக்ட் வந்து அந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு வினோதினி ரவிக்கண்ணன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பாசிட்டிவா இருங்க, உங்களை நீங்களே எம்பவர் பண்ணிக்கோங்க. டிப்ரெஷனா இருக்கா, கவலையா இருக்கா, ஏதாவது ஒரு புது விஷயத்தை லேர்ன் பண்ணுங்க. எல்லா கவலையும் மறைஞ்சு போயிடும். உங்களை சுத்தி இருக்கவங்களை ஹாப்பியா வச்சுக்கோங்க, நீங்களும் ஹாப்பியா இருங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். பை.